என் அன்பு பிள்ளையே, எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் செய்தால் நம்மை இப்படியா அமைதியாக விடுவார்கள்? தேடி வந்து தேலின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கின்றார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் குழந்தையே. விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது, மருந்து ஆகவும் முடியாது. அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள். இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது. உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும். அப்போது என்னிடம் கண்ணீர் மல்க கண்டிப்பாக நீ நன்றி கூறுவாய். வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டீர்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகின்றாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவே தான் உன் லட்சியம். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து. என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு தினமும் தைரியமாக செயல்படு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நிராசையாகி போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவை. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் குழந்தையே. மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னை தரிசித்தால் மனக்கவலைகள் அகலும். நான் உனக்கு துணையிருப்பேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் காக்கும் தங்கமே. எல்லாம் சாயி பார்த்துக் கொள்வார் என்று தைரியத்தோடு இரு. கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கின்றேன். சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை தங்கமே. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கின்றேன். என்னை நம்பு. யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். நீ தனிமையை உணர மாட்டாய். முள்ளின் திறமையை பார் குழந்தையே. காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது. நிலை என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை. உன்னை திருத்தும் அளவிற்கு இங்கு எவரும் உத்தமர்களும் இல்லை குழந்தையே. உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை. உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாது குழந்தையே. முடியும் என்று தெரிந்தால் முயற்சியிடும். முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியிடும். வெற்றி உனதே. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று கவலைப்படாதே. நீ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இருள் வேண்டும். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதையை மாற்றுபவர்களே புத்திசாலிகள். உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர வைப்பதற்கும் நான் இருக்கின்றேன் குழந்தையே.
நீ வளர்ந்து வருவதற்கு என் பரிபூரண அருளாசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் தானாகவே அடங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள். தானாகவே அவை அடங்கிவிடும். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. மற்றவர்களிடம் உன்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டு உன்னிடமே நல்லவர்கள் போல் வேஷம் போடும் உறவுகள் தான் இங்கு அதிகமாகவே இருக்கின்றனர். குழந்தையே, சற்று விழிப்புடன் இரு. இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டும் இல்லை, உதிரும் வார்த்தைகளும் தான். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். மறுநாளை பற்றி சிந்திக்காதே. அது என் கையில் உள்ளது. கலங்காதே. மற்றவர்கள் வழியை உணர மகானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே. மனிதம் உள்ள மனிதனாக இருந்தாலே போதும். ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விட அந்த பிரச்சனைகளை ரசிக்கும் மனிதர்களே அதிகம். வாரங்களும் வருடங்களும் பல கடந்தன. மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை. இனி வரும் நாட்களில் வாழ்வில் செல்வங்கள் 16 பெற என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன்னை உண்மையாக நம்பும் ஒருவனை நீ ஏமாற்றினால் உன்னை ஒருவன் இருமடங்காக ஏமாற்றுவான். தீதும் நன்றும் பிறர் தர வாராது குழந்தையே. இறைவன் படைப்பில் இதயம் ஒன்றுத்தான், எண்ணங்கள் தான் வேறு வேறு. வார்த்தைகளில் இல்லாத கண்ணியம் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையிலும் இருக்காது குழந்தையே. முதல் பார்வையிலேயே மற்றவர்களை பற்றி நீ தீர்ப்பு சொல்லிவிடாதே. உப்பும் சீனியும் பார்வைக்கு நிறத்தில் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் சுவைத்தால் தான் வித்தியாசம் தெரியும். அப்படித்தான் சில மனிதர்களும். போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது. நீ நீயாக இரு. நீ சென்ற இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று சொல்வது தவறு குழந்தையே. மரியாதை இல்லாத இடத்தில் நீ போனதுதான் தவறு. யோசித்தால் தவறு நிறைய உண்மையில்தான் இருக்கின்றது என்பது புரிய வரும். வேண்டுமென்றே சாத்தும் கதவை மீண்டும் ஒருபோதும் தட்டாதே. 8 நச்சுத்தன்மையுள்ள நபர்கள். இவர்களை விட்டு விலகியே இரு. எதிர்மறையை பரப்புபவர்கள், உங்களை எப்போதும் விமர்சிப்பவர்கள், உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள், பொறாமை கொண்டவர்கள், பாதிக்கப்பட்டவராக நடிப்பவர்கள், கவலைப்படாதவர்கள், சுயநலம் கொண்டவர்கள், உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர்கள். இவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்லது. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் இல்லை. அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்று விடலாம். ஆனால் தன்னை அறிவாளி என்று எண்ணி பேசுபவர்களிடம் ஒருபோதும் வாதாடாதே. அவர்களை விட்டு விலகி செல்வதே உனக்கு உத்தமம். வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. இதை அடைய வருஷங்கள் ஆகலாம். உடைய சில நொடிகள் போதும். தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே. இனியும் இதில் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீயும் உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது குழந்தையே. சில உறவுகளும் அப்படித்தான். ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள். ஏனென்றால் பல 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகமாக இருக்கும். காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதன் எடை கூடுகின்றது. சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப்போ. ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதே. என் தங்கமே, பாசம் வை, தவறில்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதே. ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான் குழந்தையே. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க 3 ரகசியங்களை சொல்கின்றேன் கேள். அதிகமாக உண்ணாதே, அதிகமாக கவலைப்படாதே. எது நடந்தாலும் நன்மைக்கே என
மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள். தனித்திரு, அதுவே உன் தனித்திமிர். எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல். நீ பணிந்து போவதா கோழை என்று எண்ணி விடாதே. உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது. விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம். என் பரிபூரண அருள் ஆசை பெற்ற குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனை நடத்துபவனும் நானே. உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ, என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே. உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே. உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா என கேட்காதே. மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன். உன்னைக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன். இதோ உன்னை காண நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வை மாற்றவும் உன்னை பள்ளத்தில் இருந்து ஏற்றிவிடவும் நான் வருகின்றேன். கலங்காதிரு. ஏன் சாயப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றா? இதற்கு என்னை கொன்றே இருக்கலாமே என எப்படி உனக்கு கூற மனம் வருகின்றது தங்கமே? உன்னை தினமும் வருத்துவதற்காகவும் அழ வைப்பதற்காகவும் தான் நான் படைத்தேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. கருமத்தை கடக்கவே இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தேன். இத்தனை நாள் துன்பம் கொடுத்தேன் என நம்பினாய் அல்லவா? இன்பமும் நான் தருவேன் என நம்பு. நிச்சயம் என் பார்வை உன் பக்கம். அதை நீ மறவாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். இனி மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார். உன் கனவுகள் அனைத்தும் நான் நிறைவேற்றுவேன். என் கண்மணியே, உனக்கு என் மேல் அளவில்லா நம்பிக்கையுள்ளது. ஆனால் பொறுமைத்தான் துளியும் இல்லை. எதற்கும் அவசரப்படாதே என்று எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன். இருந்தும் நீ என் பேச்சை கேட்க மறுக்கின்றா. உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்தடையும். நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை அமைதியுடன் பொறுமைக்குள். ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்க கூடாது. உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதே. ஒரு நாளில் வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை குழந்தையே. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே. இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை. அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே குழந்தையே. உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி. அது போதும் குழந்தையே. நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே. தெரிந்து கொண்டாய் என்பதை விட தெளிந்து விட்டாய் என்பதே உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில். நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. என் வைரமே, உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள். அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன். தவறான போன சில விஷயங்களை நினைத்து கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு. என் வைரமே, ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் துணையிருக்கின்றேன். உன் மனதை எப்பொழுதும் எண்ணில் வை. பட்ட துயரங்களை மறந்து நிம்மதியாக புது வாழ்க்கை வாழ்கிறா.
உன் மனதை அலைக்கழிக்க நிகழ்வுகள் நிகழ்கின்றதே என கலங்காதே. உன்னை சோதிக்கவே இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன. உறுதியுடன் இரு. உன் வாழ்க்கை சக்கரம் இனி நன்மைகளை நோக்கியே சுற்றும். நீ என் விருப்பப்படியே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய். உன் கனவை நான் நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு. விவேகத்துடன் செயல்படு. என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள். நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தையே. ஒரு முறை கூறினாலே போதும். நான் உனக்கானதை தருவேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன். உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன். கலங்காதே. நான் உனக்கு துணையிருப்பேன். உனக்கான வரத்தை தந்துவிட்டேன். இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார். இந்த கட்டம் போகும். புதிய கட்டம் வரும். முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள். இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே. என்னை நம்பு குழந்தையே. உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு. இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே. இனி நல்லதையே நினை. நல்லதையே பேசு. நீ எதை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும். உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.